ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஒரு கப்பி செல்லராக எப்படி ஃபிஷ்ஷஸை பேக் பண்ணுறேங்கிறத இப்போ பார்ப்பீங்க. இதில் ஒரு 8 மீன் இருக்குது. இதை எல்லாத்தையுமே இப்போ பேக் பண்ணி கொரியர் போட போகிறோம். கொரியர் போடுற மீனை பிடிச்சி குவாரண்டைன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கொரியர் போடணும். இப்போ அதை பிடிச்சி நான் பேக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுதேன். ஃபிஷ்ஷை பேக் பண்ண போகும்போது 30% ஆஃப் வாட்டர் வச்சுருக்கணும். 30% தான் வாட்டர் இருக்கணும். மிச்சம் 70% ஃபுல்லாமே காற்று தான் இருக்கணும். ஏன்னா ஃபிஷ்ஷுக்கு வந்து வாட்டரோட ஆக்சிஜன் தான் முக்கியம். ப்ளஸ் பார்த்திங்கன்னா தெரியும், மீன் எல்லாமே ஃபுல்லாக கீழே முங்குற மாதிரி இருக்கணும். மீன் தத்தளிச்சுக்கிட்டோ இப்போ ரொம்ப தண்ணி கம்மியாக இருந்தால் கூட ஒரு 30% இருக்கணும், 70% ஆக்சிஜன். இப்போ இந்த கண்டெய்னர் வந்து இது தூத்துக்குடிக்கு போகுது. அதுக்கு இவ்வளோ ஆக்சிஜன் ரொம்பவே ஜாஸ்தி தான். பட் இருந்தாலும் நம்ம சேஃப்டி மீனுக்கு முக்கியம். இப்போ இதை போட்டுட்டு இந்த கீழே உள்ள இந்த சைடில் டேப் ஒட்டிடணும். அப்போ தான் மீன் வந்து இந்த இடுக்குள்ளே போய் இருந்தோம்னா நஞ்சு போய் செத்து போகாது. அதனால் இப்போ டேப் ஒட்டிடுவோம். இப்படி அழுத்திட்டோம்னா ஃபிஷ்ஷஸ் வந்து சேஃப்டியாக இருந்துக்கிடும். அவ்வளோதான். இன்னும் இதுக்குள்ள ஃபிஷ் எவ்வளோ நாள் வேணாலும் இப்படியே இருக்கும். இந்த இப்படி போனாலும் ஒன்றும் செய்யாது, இப்படி போனாலும் நசுங்காது. இங்கே அப்படி கட்டு போடுறேன்.